ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஜய் சின்ன குழந்தைய மனசுல தூண்டி விட்டுருக்காராம் அவர் ஓட்டு போட சொல்லி. சரி அப்படின்னு அது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு நிகழ்வு. சரி. அதுல நான் ஒரு விஷயம் குறிப்பிட்டுக்கிறேன். என்ன காரணம்னா என் வீட்டுல ஏன் மகனை நான் சொல்ற கேட்க மாட்டேங்கிறேன், சண்டை ஓட்டிக்கிறேன். அவனுக்கு எத்தனை வயசு ஆகுது? என்ன ஒரு 14 வயசு இருக்கா. 14 வயசு பையன் உங்களை என்ன சொன்னான்? சொல்லுங்க. நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், அப்பதான் வீட்டுக்குள்ள வரணும்னு நிக்கிறேன் வாசலை மறைச்சிக்கிட்டு. இதெல்லாம் எப்படி உருப்படும்? நாம என்ன சொல்றது? எப்படி உருப்படும்? பிஞ்சிலே நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது எங்க அப்பன் பரம்பரையில் இந்த கலியுகத்துல அந்த மனிதர்களுடைய அந்த நிலைமை எப்படி இருக்குமா, சின்ன பிள்ளைங்களோட நிலைமை பகவான் சொல்றான், சாமி சொல்ற பாருங்க. மேவரி, அதாவது உங்க பையன் 14 வயசுன்னு எடுத்துடுங்க, 20, 25, 26 வயசு வரைக்கும் விவரம் தெரியாத வயசு தான். ஒரு 40 வயசு காமெடி சொல்லிக்கிறேன். 40 வயசுக்கு மேலதான் ஒரு புரிதல் வரும். நானே தருதலையா அலைஞ்சவன் தானே. எனக்கு இப்ப 40 வயசு ஆகுது, இப்பதான் கொஞ்சம் புத்தி வருது. இல்லைன்னா நானே ஒரு தடவை சரத்குமார் பின்னாடி அலைஞ்சவன் தான் நானும். ஒரு மாயை சொல்லிடுறேன். இந்த ஸ்கூல்ல யூனிஃபார்ம் இருக்குல்ல, கவர்மெண்ட் யூனிஃபார்ம் ஒரு காக்கி பேண்ட் கலர்ல இருக்கும். சரி, அதை போட்டுக்கிட்டேன். சரி, ஏன் சட்டை இருக்கு வெள்ளை சட்டை, அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். எதுக்கு போட்டுக்கிட்டான்? விஜய் போட்டிருக்காரா உருப்பட. ஒன்று புரிஞ்சுடுங்க ஐயா, சீக்கிரம் எனக்கு வேலை இருக்கு, நம்ம மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். ஒன்று புரிஞ்சுடுங்க. அதாவது என் பெருமா அப்பா அன்னைக்கே சொல்லிட்டான், அந்த கலியுகம் அழியிற நாள்ல சாமி சொல்றான். எப்படி சொல்றது? சொல்லக்கு எனக்கு ரொம்ப இதா இருக்கு. பகவானே சொல்றான், மேவரிய ஒருவனுடன் 9 பேர்கள் திருத்தம் அறவே திரிவார் தேசமதில் வருத்தமாய் நித்தம் குரு தாய் தகப்பன் கூறுமொழி கேளார்கள். கேட்க மாட்டான். திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள், கருத்துடனே பிச்சையது போடாமல் பேய்க்கு கொடுத்திடுவார், அச்சமுடன் தெண்டமதற்கிடுவார், உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வமென கையெடுப்பார். அடுத்த வரி டேஸ் டேஸ் புரிஞ்சுக்கோங்க. பகவான் சொன்னது. அப்போ என்ன சொல்றான்? அப்பா சொல்றான், மகனே இந்த கலியுகம் அழியிறனால ஒரு எதுக்கு இந்த ஜனம் ஒரு மலஞ்சலம் கழிக்கிற மனுஷன் முன்னாடி இவனுக்கு கூட்டம் கூட்டமா போவான். ஏன் போறான், எதுக்கு போறான்னு தெரியாது. என்ன பாருங்க, மரத்துல தொங்கிட்டு விஜய் வரான்னு சொல்லி உளுந்து கைகளை உடச்சிக்கிறானுங்க. அவன் முன்னாடி போய் பைக்ல போய் வண்டியில முட்டி சாகுறானுங்க. கூட்டத்துல மிதிப்பட்டு குழந்தைங்களையும் கூட்டி போட்டு உதப்பட்டு சாகுறானுங்க. இது எல்லாம் கலியுகத்துல நடக்கும் மகனேன்னு எங்க அப்பா விஜய் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை அன்னைக்கு பகவான் சொல்லிட்டான். ஒண்ணு நம்ம பிறந்ததே சிவத்தை தேடி மூச்சத்தை அடையணையா, திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள், தேட மாட்டாங்கிறான். முட்டாள்களே, இந்த கிறுக்க இந்த பைத்தியக்காரன் சொல்றத கேளுங்க பிள்ளைகளே, என் பிள்ளைகளே. நான் சொல்ல சிவன் சொல்றான் ஐயா, நாம பிறந்ததே அப்பாவை தேடி மோட்சம் அடையணும். மோட்சத்துக்கு போகலன்னா இந்த பூமியிலே தான் உழந்துட்டு இருப்போம். அதே மீறி தமோ குணத்துல பாவம் செஞ்சனா நரகத்துல போய் இந்த ஆத்மா உழலும். மீண்டும் ரஜசி பிள்ளைங்க கத்துவா கமிச்சு ஜாதே ததா பிள்ளைங்க தமசி முடிஞ்சு ஜாயுதேங்க. 84 லட்சம் பிறவை கொடுத்து கொள்ளுன்னு கொள்ளுவாயா, புழு விலங்கு பறவைன்னு. இந்த உடம்பு ஒரு புழுக்கூடுயா, இது உடம்பு கிடையாது, புழுக்கூடு. இந்த புழுக்கூட்டுக்குள்ள ஒளிமயமான அந்த ஆத்மா சிறை வைக்கப்பட்டிருக்கு. நீ அப்பாவை தேடுனா அப்பாவுடைய அந்த புண்ணியலகம், அந்த சிவனுடைய அந்த உலகம், அந்த ஒளிமயமான தங்க கைலாயம் உனக்கு கிடைக்கும்டா. அடே திருந்துங்கடான்னு சொன்னா எவையா கேக்குறான். அதான் கலியுகம் அழிகிறனால இப்படி ஒரு கூட்டம் போவோம். இன்னைக்கு பாருங்க, ஏன் வீட்டுக்காரனை விட விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேவலாம இல்ல, இதுக்கு அர்த்தம் என்னையா? கேருமா. இததான் சாமி சொன்னான். அப்ப பரம்பரை அன்னைக்கு சொல்லிட்டான், கலியுகத்துல பெட்டை கோழி சிறகு தட்டி கூவுமா. ஊமை எங்க அப்பன் சொல்றான் பாருங்க, சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டை தானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. சேவல் கோழி தான் கூவும் சிவனே. மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான், கலியுகம் அழிகிற நாள்ல சிவனே பெட்டை கோழி சிறகு தட்டி கூவுன்னா கூவுதா இல்லையா? தூங்கும்போது புருஷன் தலையில கள்ளத்துக்கு போட்டு கொண்டுடுறா, கள்ளக்காதல வச்சு குழந்தைங்களே தீர்த்து கட்டிட்டு ஓடிடுறா. எல்லாத்தையும் சொல்லல, இப்படி 1-2 தருதலைங்க இருக்குன்னு சொன்னார். எல்லா பெண்களையும் எங்க அப்பையும் சொல்லல. என் அம்மைமார்கள், தாடியை கேட்கக்கூடிய தாய்மார்கள், கற்புடைய பெண்கள் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. அவங்களுக்காக தான் நாடு இன்னும் அழியாம இருக்குது. உலகம் எல்லாம் அப்படியே அழிஞ்சு தொலைஞ்சிடும். இப்படி ஒரு சில பிசாசுகள் இந்த மாதிரி வேலை செய்யுமா. சாமி சொல்ற பாருங்க, குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவார் கொண்டவனை, மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான். எங்க அப்ப சிவவார்த்தை கலியுகத்துல குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவாள் கொண்டவனை, புருஷனையும் கொள்ளுவாளாம் கள்ளக்காதலுக்காக. குட்டி அழித்திடுவாள் பெத்த குழந்தைய காமேஜையை கொண்டுட்டு போயிடாளா இல்லையா? எத்தனை இந்த பிரியாணி அபிராமி கதையை கேளுங்க. ஒரு அபிராமியா, எத்தனை அபிராமி இருக்கா நாட்டுல? இது எல்லாம் நடக்கும். இப்ப இது நடக்கும் பொழுது இந்த கலியுகம் சீக்கிரம் அழிய போகுதுன்னு நினைச்சுக்கோங்கன்னு பகவான் சொல்றான். அப்புறம் மட்டியவர் தாயை மகன் கொள்ளுவான்ங்கிறான். தாயி ஒரு வார்த்தை திருப்பி பேசுறா, தாயை போட்டு தள்ளிடுறான், கத்தி வச்சு கொள்றான் இல்லையா? எத்தனை சம்பவம். நீ பெத்த தாயை மகன் கொள்ளுவான்.
இல்ல இது கலிகோயிறால இதெல்லாம் நடக்கும் எம்பெருமான் சொல்ற. அப்புறம் சொல்றான், மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிலந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளர்கள் கேட்க மாட்டா. என் புருஷன் இப்படி விட விசை தான் பிடிக்குன்னு சொல்லும்போது உருப்படுமா? பகவான் சொன்னது, மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிலந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேட்க மாட்டான். புருஷன் நான் என்ன கேட்க, உன் புருஷனை விட விஜய் உனக்கு வேந்தனா போயிட்டானா சொல்லுங்க? என்ன மாஞ்ச யோ புழுக்கூடிய அந்த உடல் புழுக்கூடிய அந்த புழுக்கூட நம்பி ஏன்டா போறீங்க? மாயைடாரே, திருந்துங்க என் பிள்ளைகளே, என் கண்மணிகளே. அப்பா சொல்றான், சிவபெருமான் சொல்றான் உள்ள இருந்து. சாமி சொல்றான், மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம் தெய்வ சுனை அங்கே. அப்பா சொல்ற, என் பிள்ளைய செல்ல குழந்தைய குட்டி வாடா, உன கட்டி பிடிச்சி கொஞ்ச நாடான்னு கைலாயத்துல இருந்து கூப்பிடுறான் எங்க அப்பா. எவையா போறீங்க நீங்க? நீ எங்க அப்பா சிவலிங்கமா பாக்குற, அங்க உருவத்தோட இருக்கான்டா, உன் ஆத்மாவுக்கு தரிசனம் கொடுப்பான்டா, போடா கட்டி பிடிச்சி கொஞ்சம் வாடா, அவனுக்கு முத்தம் கொடுப்பாடா, அப்பா மடியில படுத்து தூங்கலாம்டா, அப்பாவை கட்டி பிடிக்கலாம்டா, திரும்பி வர வேண்டாம், அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துறா, முக்தி விடுதலை உனக்கு உன் ஆத்மாவுக்கு. நீ மறுபடியும் மலஞ்சல் கழிக்கிற உடம்புல உன் ஆத்மா வராது, விடுதலை. சாமி கூப்பிடுறான் ஐயா, எங்க அப்பா அழுது கூப்பிடுறான், எவ்வளவு பாசமா கூப்பிடாம இருக்க. மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம் தெய்வ சுனை இங்கே உண்டு. தெய்வ சுனை நாம குடிக்கிற தண்ணி இல்லையா, அங்க குடிப்பும் கிடையாது புசிப்பும் கிடையாது, மலஞ்சலம் கழிக்கிற உடம்பு கிடையாது, ஒளிமயமான எங்க அப்பா சிவனுடைய தேஜஸ் உனக்கு கொடுக்கப்படுது. இந்த ஆத்மா ஒளிமயமான உடம்புல இருக்குது, அது பசிக்காது தாகம் எடுக்காது. ஐயோ ஆனந்தமயமான உலகையா, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அதுக்கு அப்பாற்பட்டதுயா, சரியை கிரியை யோகம் ஞானம் என்ன சொல்லுக்கு அப்பாற்பட்டதுயா. சிவத்தை போங்கடா அந்த உலகத்துக்கு கூப்பிடுறான், அப்பா கூப்பிடுறான். ஆனா அந்த நம்ம ஆளுங்க என்ன பண்றான், அந்த மலஞ்சலுக்கு இந்த புழு கூடு பின்னாடி போய் அவன் அழகுல மயங்கி, அவன் எதுக்கு விஜய் பண்ணி போறாங்க நீங்க? அழகு நடிப்பு வசீகர தோற்றம் இதுதான், வேற நம்ம மாயை. ஐயோ இது கருமம், தூங்குறான் கருமண்டா. இதுல போய்கிட்டு விஜய், நான் சினிமாக்காரன், நான் என்ன சினிமாக்காரன் இல்லையா? பொம்பளை சொன்னாலே எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம் சொன்னால இல்ல. ஒரு பெண்ணாயா சொல்லுது, ஐயோ ஒரு பெண்ணாயா சொல்லுது. அக்காவும் இருப்போம். அதனால சாமி சொன்னதுதான். அதனால நமக்கு எதுக்குயா இவங்க அழிஞ்சு போற ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடிய நரக கூட்டம். நம்ம என்ன சொல்றது, நீ சிவத்தை தேடுனா மோட்சம், இந்த இளவை தேடுனா உனக்கு நரகம் தான். நான் சொல்ல பகவானே சொல்றான், பக்தி சோதித்து பல நாளும் காத்திருந்த வித்தியன் என வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல் குட்டியில அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து குஞ்சு வேண்டாம். ஏன்னா உடல் செத்துறா, இந்த உலகமே எனக்கு ஆத்மா அழியாது, இந்த ஆத்மா நரகத்துக்கு போவோம், நீ செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு கொடுத்தாகணும். ஆனா எங்க அப்பாவை தெரிஞ்சு வச்சுக்கோ, கனியான மோட்சம் கைலாசமே தருவேங்கிறான். விஜயால கொடுக்க முடியுமாடா? விஜயால உன் பாவத்தை மன்னிக்க முடியுமாடா? விஜயாலயே விஜயை காப்பாற்ற முடியாதா? விஜய்க்கு ஆத்மா நரகத்துக்கு போனா என்னடா பண்ணுவீங்க? யார தேடுறாங்க பாருங்கய்யா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதநாம நமச்சி. எங்க அப்பாவுடைய நாமத்தை சொல்லுங்கடா. எங்க அப்பா நாமத்தை சொன்னா கரையேறி அந்த பூமியில இருந்து. சாமி சொல்றான், அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே ஐயா. சடை முனி நானும் தவத்தில் இருக்கிறதை அடுத்த வரி சொல்லக்கூடாது. இந்த பாவிகள் அறிவாரோ சிவனே. மகாவிஷ்ணு புலம்புறான் சிவன்ட்ட, சிவனே ஒண்ணு அரகரான்னு சொல்லணும், இல்ல சிவசிவான்னு சொல்லணும். இந்த ரெண்டு நாமத்தை சொன்னாதான் இந்த ஆத்மா முக்தி அடையும், இந்த கலியுகத்துல இருந்து கரையேற முடியும். ஆனா அந்த படுபாவிகள் நீச பாவிகள் வாயில இந்த நாமம் நுழையாதுன்னா. அன்னைக்கு அவ்வளவு நேரம் பாடுறா பாருங்க, ரஞ்சிதமே விஜய் ஒரு சினிமா பாட்டு பாடினானா அவ்வளவு பேரும் பாடுறேன். டே விஜயால எப்படிதான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும்? என்னையா விஜயால உனக்கு மோட்சம் கொடுக்க முடியுமாடா? டேய் உனக்கு திருந்துங்கடா என் பிள்ளைகளே அப்படின்னு சிவம் பாடுறான்யா. பிள்ளைகள் திருந்தணும், அறியாத பிள்ளைகள்யா. குழந்தைகள் நல்லது கிட்ட தெரியாது. 14 வயசு பையன் விஜய்க்கு ஓட்டு போடு இல்லன்னா இது பண்ணானா, அப்ப இந்த பிள்ளைகளுடைய மனநிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். நாளைக்கு விஜய் தோத்துட்டான்னு தொட்டாரு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைகளுடைய மனநிலை என்ன ஆகும்? இந்த விஜய்க்கு அறிவு வேண்டாமா? பச்சை பிள்ளைய தூண்டி விடுறேன்னா அப்ப நீ எப்பேற்பட்டாலும் உன் மனசுல என்ன இருக்கு வக்கரம்? நீ ஆட்சி போகத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு துள்றா கடந்து என்ன உனக்கு? நீ என்ன இது இன்பமா? இது கருமையா? யோ இந்த ஆட்சி அதிகாரம், இந்த பதவி, இந்த சிஎம் பதவி, இந்த எல்லா மந்திரி பதவி, எம்எல்ஏ பதவி இது எல்லாமே மாயை. இது ஒண்ணும் கிடையாது. சாமியை சொல்றான், சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று எண்ணாதே, வத்தாஸ்தி பொண்ணு வகை என்று எண்ணாத. உடைய ஆத்மாவை நரகத்தை கொண்டு தள்ளிடும்டா. இது மாயைங்கிற முக்குணங்கள் என்னுடைய மாயை. இதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒரு நிலைட்டான். பதவி புகழ் செல்வம் இதுல மாயை. எங்க அப்பால மாயையா இருக்கான்.
உனக்கு இழுக்கும், உனக்கு சோதிக்கிறான்டா அது. இது விடுங்கடா. நிர்மாண மோகா ஜிதசங்க தோசா அத்தியாத்ம வித்யா விடிரூத்த காமா தொந்தைரு முக்தா சுகத்துக சம்ஜித கச்சனி மூடாக பதமவிய தத்துங்கிறான். என்ன சொல்றான்? ஒருத்தன் அரச பதவிக்கு வந்துட்டான், பணம் வந்துட்டு செல்வம் வந்துட்டான், அவனுக்கு தற்பெருமை வந்துரும், திமிரு வந்துரும், அகங்காரம் வந்துரும். அவனை நான் நெஞ்சில மிதிச்சு இந்த நாய்களை நான் கொண்டு நரக கூலியில தள்ளுவேண்டாங்கிற சிவன் சொல்றான். ஐயா நான் சொல்லல, இதுக்கு அர்த்தம் சாமி சொல்ற பாருங்க. யாரு எங்க அப்பாவுடைய பதம் அவனுடைய திருவடி அடைய முடியும்? சுவாமி சொல்ற பாருங்க. தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள், பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள், பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள், இன்ப துன்பம் என்ற இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். எங்க அப்பாவுடைய பதம் திருவடி, எங்க அப்படி சீசனுடைய திருவடி எப்படி கிடைக்கும்? உனக்குள்ள தற்பெருமை இருக்கக்கூடாது, உனக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, காம வெறி இருக்கக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது. இன்பம் துன்பம் வரும் பொழுது இன்பம் வந்துட்டு சொல்லி ஆடையும் கூடாது, துன்பம் வந்துட்டு சொல்லி தோண்டு போக கூடாது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை மாயை. உடைய ஆத்ம விடுதலைக்கு என் அப்பாவை தேடணுங்கிறான். ஒருத்தனுக்கு பதவி வந்துட்டு வச்சுக்கோ, சாதாரண கவுன்சிலர் பதவி வந்து வெள்ளை மாட்டிக்கிறான், வெள்ளை சட்டி போட்டுக்கிறான், அப்படியே பாக்கெட் ஒரு பேனா மாட்டிக்கிறான், கார்ல ஒரு கொடியை கட்டிக்கிறான், அப்படியே தெனாவட்டு பந்தா வந்துடும், தற்பெருமை வந்துடும். அப்புறம் எப்படி அவனுக்கு உயிரோடைய உடைய ஆத்மா? சாதாரண கவுன்சிலருக்கு அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் எடுத்துக்கோங்க, எம்எல்ஏ எடுத்துக்கோங்க, மந்திரி சிஎம் பிஎம் சொல்லி அவன தற்பெருமை வந்துடும். அதனாலதான் பதவி மாயை மகனே, மாய வலையில சிக்கிறாதுங்கிறான். புரிஞ்சுக்கோங்க. அதனாலங்கய்யா இந்த விஜய்க்கு வந்து பின்னாடி போற பிள்ளைகள், அன்பு பிள்ளைகள் திருந்தணும். தாய்மார்கள், அம்மைமார்கள், நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணணும். அன்றைய காலத்துல அம்மைமார்கள் எப்படி இருந்தாங்களா? சாமி சொல்றான் பாருங்க, பகவானே சொல்றான். அதாவது அந்த காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்களா சொல்றான் பாருங்க. கற்புடைய மாதேர் கொங்கை கவரிமான் மயிரின் கட்டேன்ட்டான். இதோட உனக்கு விளக்கம் கொடுக்கணுமா? சொல்லுங்க. விளக்கம் அப்புறம் சொல்றீங்க அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. என்னையா போங்க, காலம் களி முத்தி போச்சு. அதனால என்னமோ நடக்குது. என்ன அன்பு பிள்ளைகள், விஜய் பின்னாடி போங்க. எந்த அரசியல்வாதி பின்னாடியும் போகாதீங்க, விஜய் பின்னாடியும் போகாதீங்க. உங்களுக்கும் ஞானத்தை தேடி உங்கள் இதயத்தில் இருக்கிற அப்பா ஈஸ்வர சர்வ பூதானாங்கிறதே சோர்ஜுன திஸ்ததி பிரமாயின் சர்வ பூதானி யந்திரா ருடானி மாயையாங்கிறான். இதயத்திலே இருக்கான் அப்பா. நீ அவனுக்கு கோயில போய் உருண்டு கும்பிடாண்டாம், புரண்டு கும்பிடாண்டாம், மலையில காடு மலையில ஏறி விழுந்து சாக வேண்டாம். உனக்கு உள்ளே இருக்கான் சிவம். உனக்கு உன்னோட அருகில உனக்கு உள்ள இருந்து உன்னை நடத்துறே சிவன் தான். உன் இதயத்துல வந்தா இருக்க ஈஸ்வர சர்வ பூதானாங்கிறதே அப்பா சொல்றான். சிவபெருமான் எல்லா ஜீவராசிகளையும் இதயத்திலும் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்ம வினை கற்றவர் நானே சுழல் செய்து கொண்டிருக்கிறேன். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமனுங்கிற அப்பா சொல்றான். ஐயா சிவபெருமான் சொல்றான், நான் தாண்டா காலேன், நான் தாண்டா யமே, நான் தாண்டா உடைய ஆதி. எல்லா ஜீவராசிகளுடைய ஆதியும் அந்தமும் நடுவும் முடிவும் நானேங்கிறான். புரியுதா உங்களுக்கு? படத்தை பார்க்க தானே போறேன். அதனால தயவுசெய்து என் பிள்ளைகள், என் தாய்மார்கள், என் அம்மைமார்கள் கொஞ்சம் இந்த ஆடியோ கேளுங்க. தயவுசெய்து சினிமா மாயை, சீரியல் மாயை என் பிள்ளைகள் விட்டுருங்க. அன்னைக்குள்ள அம்மைமார்கள் எப்படி இருந்தாங்களா, அன்னைக்குள்ள பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா ஐயா? அந்த காலத்து பெண்கள் சாமி சொல்ற பாருங்க. கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை, கல்கதவு போலே கற்பு மணக்கதவு தொல்கதவு ஞான திறவுகோல் அம்மானை, அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றிய நித்தம் பூசி தனு தினமும் சாற்றிய சொல்லை தவறாமலே மொழிவள். புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை திருப்பி பேச மாட்டாங்களா? அவ்வளவு ஒரு கண்ணியமா கட்டுப்பாடு அப்படி இருந்திருக்காங்க. தன் கணவனே கண்கண்ட தெய்வம்னு அப்படி வாழ்ந்தாங்களா? கணவன் மொழிய களவு மொழி பேசாதங்கிறான். கணவன் ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த மொழி திருப்பி பேச மாட்டாங்களா? அப்படி இருந்தாங்களா? இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு எல்லாம் சீரியல் முகம், சினிமா முகத்துக்கு மூழ்கி இருக்காங்க. புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தா அவன் தான் சோறு போட்டு திங்கணும், அவன் தான் தண்ணி ஊத்திக்கணும், விற்கனா கூட தண்ணி கொடுக்க மாட்டான். அப்படிதான் நிறைய வீடுகள் இருக்கு. சாமி சொல்றா பாருங்க. என்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்தோனையும் தொழுது அகத்து தெரு முத்தம் அலங்காரமாய் பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களுட மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாது. கனியான பெண்கள் கற்பு நிலை மாறாமல் வழியான சாதி வளமை கேள் அம்மானை, சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான ஜாதி ஒக்க ஓர் இனம் போல் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மாறி
இதுதான் விளக்கம் கொடுத்த 2 நாளாவும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. திங்கள் மும்மாறி சிறந்தோங்கியே பொழிய செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அலுவல் தினம் செய்து அன்புற்றிருந்தாராம். தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்திருந்தாராமனை. சிவன் சொல்றாயா, என் தாய்மார்களுடைய கருப்பு பாருங்க, கதவு எவ்வளவு உறுதியா இருக்கும் அப்படி இருந்துச்சாயா. மயந்த ஒரு சாமம் அங்க எழுதிருக்கு. விடிய காலம் 4 மணிக்கு இருந்துச்சு, அப்படியே வாசலை பெருக்கி கூட்டி பெருக்கி கோலம் போட்டு அவ்வளவு பதி விரதையா இருந்தாங்களா. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு புருஷன் தான் கோலம் போடுறான் நிறைய வீட்டுல, அம்மிக்குள்ள தூக்கி போட்டுறா. அதான் சாமி சொன்னாரு, நயன்தாராவே வேணுங்கிறான் ஐயா. அதான் சாமி சொன்னாரியா, மனுவேதியிலே வேணுங்கிறான் ஐயா. சொல்றீங்களுங்க, இன்னைக்கு ஒரு சில பிசாசுகள் புருஷனை கொள்றா. அததான் சாமி சொன்னாரு. சாமி சொல்ற பாருங்க, மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிலந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளர்கள் கேட்க மாட்டா. விஜய் தான் பெருசுனா அப்புறம் எப்படி? நான் சொல்றேன் என்ன கேக்குறேன்னா, புருஷனோட உங்க புருஷனோட உயர்ந்தவன் எவனும் கிடையாது இந்த உலகத்துல. புருஷன் அப்படி நம்ம சொன்னா பெண்ணை அடிமைப்படுத்துறோம் ஒரு கூட்டம் வந்துருவான், அப்படியே குச்சி தூக்கிட்டு. இவனுக்கு முதல்ல ஒழிக்கணும் நாட்டுல. என்னையா நடக்குது? ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவியானவள் ஒரு புருஷனுக்கு பணிவிடை செய்தால் அதான் பெண்ணடிமைங்கிறான் அந்த கும்பல். அப்போ அவன் பொண்டாட்டி போட்டு குழுங்க தாலியை போட்டுக்கணும், அடுத்த பொண்டாட்டி தாலியா இருப்பானுங்க. குழுி தாலி போட்டு அப்படி நெத்தி நிறைய ₹1 பொட்டு மாதிரி ₹1 காயின் மாதிரி போட்டு வச்சிருப்பா. இவங்க குடும்பத்துல வச்சுக்குவாங்க. ஆனா அடுத்த பொண்டாட்டி பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, தாலி கட்டவும் வாழணும். இவங்களுக்கு என்ன பாருங்க தீக்காக்கார இந்த கும்பலுக்கு. அப்போ பெண்கள் நிலைமைய எப்படி இருந்துச்சான்? கற்பு நீதம் ஐயோ அப்படி இருந்திருக்கியா. ஐயங்கருக்கு எல்லா பெண்களையும் சாமி குறை சொல்லல. இந்த மாதிரி புருஷனை கல்லக்கு தொடர்பு வச்சுட்டு கொல்ற பெண்களை தான் சாமி மனுவதிலே கற்பிகளா மாதர் கற்பிலிருந்து தனுவாய் புருஷனோட தனுவாய் கேளார்கள் இருக்காரு. இன்னைக்கும் அம்மைமார்கள் கோடியில் எத்தனை 90% மேலதான் அம்மைமார்கள் நல்ல ஒழுக்கம் இருக்காங்க. அவங்களாலதான் இந்த யுகம் இன்னும் இருக்குது. இல்லைன்னா அப்பதே அழிஞ்சிரும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால நான் என்ன சொல்றேன், தயவு செய்து சினிமாக்காரன் பின்னாடி போகாதுங்க பிள்ளைகளை. அதே மாதிரி இந்த அரசியல்வாதி பின்னாடியும் போகாதுங்க பிள்ளைகளை. இவன் எவனாலையும் உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது. உங்களுக்கு இவனால மோட்சம் கொடுக்க முடியுமா இந்த கும்பலால? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணோரஜ அகம்துவா சர்வ பாப்பேக்கே மோசியாமே சூசகாங்க. எங்க அப்பன் சொல்றான், செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக, நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன், வருந்தாதேங்கிறான். சிவபுரம் சொல்றையோ, அப்பாவை தேடுங்க என் பிள்ளைகளே. இந்த மலஞ்சலம் கழிக்கிற புழுக்கூடு பின்னாடி போகாதீங்க. நம்மளே இந்த ஆத்மா புழுக்கூட்டுலதான் சிறை வைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் விஜய் உடம்பு அது ஒரு புழுக்கூடு. பேசுறேன், நான் ஒரு புழுக்கூட்டுலதான் என் ஆத்மா அடைக்கப்பட்டிருக்கு. கேட்கிறவங்க நீங்களும் ஒரு புழுக்கூடு தான் உங்க உடம்பு. அததான் சாமி சொன்னான், கொம்பன் புழு வெண்டறியாமல் குதி போடுகிறார் இக்கலியில். கொம்பன் புழு கூடியாது இந்த உடம்பு. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா இறைவனுடைய அம்சம், ஜோதி வடிவான ஒளி உடம்பு கொடுத்திருக்காங்க. அந்த ஆத்மா இந்த மலை உடம்புல இந்த புழு உடம்புல சிறை வைக்கப்பட்டிருக்கு. அந்த புழு கூட்டணி கீழே போட்டுட்டு மோட்சத்துக்கு பிறகு வழியை தேடுப்பா. அப்பா சொல்றான், செடிகளை வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்தில். எங்க அப்பா சொல்றான், நல்ல பிள்ளைகளை செடிகளை வேட்டையாடி தெளிந்த முயல்னா முயலை பிடிக்க வரல, தெளிந்த முயல் நல்ல ஆத்மா என்ன தேடக்கூடிய என் அன்பு பிள்ளைகளை, என் குழந்தைகள் அப்படியே நான் அரவணைச்சு என்னுடைய ஆத்மாவை அறுவடை பண்ணி என்னுடைய சிவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கிற எங்க அப்பா சொல்றான். ஆனா அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வச்சு சுட்டுடுவேன். இந்த திமுக ஊழல்வாதி கும்பல் நிறைய பேர் இருக்கான். திமுக மட்டும் இல்ல, எல்லாம் நிறைய கட்சியில இருக்கான். இந்த ஊழல்வாதி கும்பல என்ன பண்றான், என்னுடைய ஆத்மாவை நரகத்தை தள்ளி நடு கேட்பேன், கொலையை உருவேங்கிறான், 80 லட்சம் பிறகு கொடுப்பேங்கிறான். அததான் சாமி சொன்னான், பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்து ஆக்கினா நரகத்தில் தண்ட. ஆவினா ஆத்மா. இந்த ஆத்மா அழியாது, இந்த உடல் தான் பஸ்பமாகும். இந்த ஆத்மா இந்த ஊழல் கும்பலை கொண்டு போய் நரகத்துல கொலை தண்டனை கொடுத்த பிறகும் இறப்பக்கூடிய மண்ணுலகளை 84 லட்சம் பிறகு கொடுப்பாங்க. அதுவும் புழு விலங்கு பறவை உயிரிட முடியாது. ஆத்மாவுக்கு விடுதலையே கிடையாது. அதனால மிகப்பெரிய பதவி சிவலோக பதவி தான். 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவது எக்காலம், அவைவேடம் பூண்டு இங்க அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்க. உண்மையான வீடு சிவ வீடு தான் ஐயா. உண்மையான நம்மளுடைய பதவி அங்கதான் இருக்கு. சிவலோக பதவி தான் இருக்கிற உயர்ந்த பதவி. 800 யுகம் ஊசி முனையில தவம் இருந்து கிடைக்காத சிவலோக பதவி சிவசிவான்னு சொல்லி 3 கோடி திருநீர் நெத்தில போட்டா கிடைக்குங்கிறான். அவ்வளவு பெரிய பதவி தேடுங்கய்யா. இது ஒரு அற்ப பதவி. இந்த பதவி இதுக்காக அரசியல் அடிச்சு சாகுறானுங்க. அவங்கள விட்டு தொலைங்கய்யா. பிள்ளைகளே, சினிமா மாயை பின்னாடி போகாதீங்க என் கண் மணிகளே அப்படின்னு நான் சொல்லல, அப்பா சிவருமான் சொல்றான். உள்ள இருந்து கேட்டா கேளுங்க, கேட்கலாம் போங்க. சாமி சொல்லிட்டான், பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசறிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் என் கண்ணே திருமகனே. ஞானம் பெற்ற பிள்ளைகள் என்னை கண்டடைவார்கள். அதுதான் பெற்றோர்கள் கண்டுகொள்வானா.
கற்றவர்கள் யாரு? ஞானத்தை கற்றவர்கள் என் குழந்தைகள் என்ன என் சிவத்தை அடைவார்கள்ங்க. மற்றபடி நான் சொல்ற இது எல்லாத்துக்கும் புரியாதியா? எப்படி புரியும்? ஞானம் உள்ள பிள்ளைகளுக்கு புரியும். கேட்டா கேளுங்க, கேட்கலாம் வகையில தம்பிகளுக்கு புரியுமா? விஜய் தம்பிகளுக்கு புரியுமா? இது சொல்லுங்க. ஞானம் உள்ள பிள்ளைகள் திருந்துங்க. ஆறு குளர்ல அலையிறாங்க. அதனால அப்பாவை தேடி மோட்சத்தை அடைங்க பிள்ளைகளே. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது மாதிரி என்னுடைய தாய்மார்கள், கற்புள்ள அம்மைமார்கள் பல கோடி பேர் இருக்கீங்க. சாமி உங்க யாரையுமே குறை சொல்லல. இந்த பிரியாணி அபிராமி மாதிரி தப்பு பண்றவங்களை தான் சாமி அந்த மாதிரி ஓமையா சொல்லியிருக்காரு ஒழிய பெண்களை யாரையுமே அப்பா குறை சொல்லல. நீங்க எல்லோரும் என் தெய்வங்களின் அம்மைமார்கள். சிவாய திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.